அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா, ராகு கேதுக்கு நடுவுல எல்லா கிரகங்களும் மாறி இருக்கு. அதனால சில நல்லதும் இருக்கும், சில பிரச்சனைகளும் சில ராசிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ராசிக்கு சுய ஜாதகம் பார்த்து பலன் அடையிறது நல்லது. வாழ்க்கையில உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுவும் இல்லாம மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சியும், திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சியும் இருக்கு. இது பார்த்து உங்களோட வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்கு சுயஜாதகம் பார்க்கறது நல்லது. இதுவரைக்கும் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ராசி பலன் கேட்கும் போது ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்கும். ராசி பலன் கேட்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுறது நல்லது. இப்போ தேதி பார்த்தீங்கன்னா 26/2/2026 விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா நவமி திதி காலையில் 2:41 முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு நாள் முழுக்க தசமி திதி இருக்குது. இது மறுநாள் காலையில் விடிய கால வரைக்கும் இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் பகல் 12:11 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்தீங்கன்னா மரண யோகமாக இருக்குது. சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக கிடையாது. சூரிய உதயம் காலையில் 6:26க்கும், சூரியன் மறைவு மாலை 6:17க்கும் இருக்குது. நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, பகல் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எந்த நேரமும் கிடையாது. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. ராகு காலம் வியாழக்கிழமை பொதுவாக சொல்லணும்னா 1:30 சொல்லுவாங்க. ஆனால் 1:50லேருந்து 3:19 வரைக்கும் ராகு காலம் இருக்குது. யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:26லேருந்து 7:55 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 9:24லேருந்து 10:53 வரைக்கும் இருக்குது. இப்போது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் செய்யலாம். சீமந்தம், புதுமனை புக, பெயர் சூட்ட, காது குத்த, சாமி கும்பிட, பதவி ஏற்க, திருமணம், தானியம் வாங்கிறதுக்கு, வண்டி வாங்க, ஆயுதம் பயில, அந்த மாதிரி சில நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்றது. தசமி திதியும் பார்த்தீங்கன்னா உடல் நலம் தரக்கூடிய செயல்கள், திருமணம், காது குத்தல், சடங்கு சுற்றல், பயணம், புதுமனை புகுதல், தண்ணீர் தொடர்பான வேலைகளை செய்கிறது நல்லது. இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு நலம், மிதுன ராசிக்கு சாந்தம், கடக ராசிக்கு முயற்சி, சிம்ம ராசிக்கு பாசம், கன்னி ராசிக்கு விவேகம், துலாம் ராசிக்கு சுகம், விருச்சிக ராசிக்கு நட்பு, தனுஷ் ராசிக்கு போட்டி, மகர ராசிக்கு அமைதி, கும்ப ராசிக்கு விருத்தி, மீன ராசிக்கு குழப்பமாக இருக்குது. நாளை அமைதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சிறப்பாக உங்கள் நாளை கொண்டு போகிறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராசி பலன். இப்போ மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நாள் முழுக்க சிறப்பான பலன்கள். ஏன்னா ஒரே ராசியில் ஒரே கட்டத்தில் 5 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நல்ல ஒரு வளர்ச்சியை முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பிரச்சனைகள் இல்லாத நாளாக தான் இருக்கும். எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு அதாவது 11ஆம் வீட்டில் 5 கிரகங்கள் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் தர விதமாக இருக்கு. 3ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் பார்த்தீங்கன்னா குரு சந்திர யோகத்தோட நல்ல ஒரு பலமா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். 5ஆம் இடத்துல கேதுவும் 12ஆம் இடத்துல சனி பகவானும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமா இருக்கு. பண வரவு அமோகமா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறை இல்லாத நாளா தான் இருக்கு. பசங்க எல்லா விஷயத்திலையும் ஆர்வத்தோட ஈடுபடக்கூடிய ஒரு நாள். இன்று கோயிலுக்காகவோ இல்லைன்னா தெய்வ தரிசனம் பண்றதுக்கு கோயிலுக்கு போவீங்க, இல்லை வெளியே பயணம் போறதுக்கான வாய்ப்பு அமையும். வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகிறது. கொடுத்த கடன் கைக்கு வந்து சேருது. ரொம்பவே மனசுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் தரும். உங்களோட தேவைகளை பூர்த்திக்கு செஞ்சுக்குவீங்க. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி செதுக்கி கொண்டு போனீங்கன்னா எல்லா விதத்துலையும் நல்ல பலன் இருக்கு. நீங்க விரும்புகிற மாதிரி இன்று முக்கிய முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு உங்ககிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் அதிகமாகவே இருக்கு. நீங்க நாளில் எதையும் சாதித்தது போல உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வாய்ப்புகள் எல்லாமே பாதகமாக இருக்கு. சிறப்பாக நாளை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு பலனும் முன்னேற்றமும் தெரிகிற விதமாக தான் இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைக்கும் கடின அர்ப்பணிக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை பெற்று தர மாதிரி இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற திறமை பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை செய்கிற இடத்துல வெளிப்படுத்தி நல்ல ஒரு பாராட்டும் தேர்வும் எடுப்பீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாளை நீங்க சரியா பயன்படுத்திக்கீங்க.
சிறப்பான செயல்பாடு, சிறப்பான அவுட்புட்டு, நல்ல ஒரு மகிழ்ச்சியா, உற்சாகமா நாள் முழுக்க இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட நேர்மையான அணுகுமுறை, நல்ல ஒரு ஓப்பனா பேசுறீங்க. எதுவா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாள். 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதலும், பிணைப்பும் வலுப்பட விதத்துல இருக்கு. மனசு விட்டு பேசுறதுனால 2 பேருக்குள்ளேயும் இருந்த பிரச்சனைகள், இடைவெளிகள் மறைஞ்சு 2 பேரும் ஒண்ணா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. வெளியில போறதும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பணமும் கையில இருக்கு. மகிழ்ச்சிக்கு குறையில்லாத நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாவே இருக்கு. எதிர்பாராத தனவரவு இருக்கும். ஊக்கத்தொகை வகையில உங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட சேமிக்கிற ஆற்றல் அதிகமாகுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நாள சிறப்பா கொண்டு போறதுக்கு பணம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆரோக்கியத்திலயும் பார்த்தீங்கன்னா, திடமான மனசு, சந்தோஷமான மனநிலை எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற உறுதி, ஆரோக்கியத்த சிறப்பாவே வச்சிருக்கும். கவலை இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும், சில விஷயங்கள சாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வளர்ச்சிகளும் தெரியும். ஆனா, சூழ்நிலைகள் உங்க மனச கொஞ்சம் கலக்குற மாரி தான் இருக்கும். பாதிப்புகள் இல்லனாலும், மன வருத்தங்கள், மன உளைச்சல்கள் இல்லாம நாள பார்த்துக்கிறது நல்லது. காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும், சந்திரனும் இருக்காங்க. 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு, விரயங்கள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வேலையில நல்லதும், கெட்டதும் இருக்கிற மாதிரி இருக்கும். 11ஆம் இடத்து சனி பகவானும் சரி, இன்று பசங்களால சில மனத்தாபங்கள் ஏற்படலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறேன்ற பேர்ல ஆடம்பர செலவுகள் செய்றதுக்கு செஞ்சு விரயமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அயராத உழைப்பால, எடுக்கிற முயற்சிகளால முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும். பொறுப்போட செயல்பட்டீங்கன்னா, வியாபாரத்துல இழப்புகள தவிர்க்கலாம். உறவினர்கள் ஒரு சிலருக்கு கை கொடுத்து உதவுறது மனசுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்று வளர்ச்சி கம்மியா இருந்தாலும், உங்களோட வேலைகள எப்படி வேகமா, விவேகமா செஞ்சு முடிக்கிறதுன்னு முயற்சி செய்றது நல்லது. உங்ககிட்ட இருக்கிற சோம்பலையும், மந்த தன்மையும் ஒதுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அது இருந்ததுன்னா, நாள் உங்களுக்கு முன்னேற்றம் இல்லாம ஏதோ ஏனோ தானோன்னு போற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும். மனச அமைதியா வச்சுக்கிட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்று கொடுக்கப்பட்ட வேலைகள முடிக்க முடியாத சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு. வேலை அதிகமா இருக்கு. அது காரணமா இருக்கும். அதனால அந்த பிரஷர்லாம் ஏத்தாம, உங்களோட வேலைகள சிறப்பா திட்டமிட்டுங்க. பிராயோரிடைஸ் பண்ணி முக்கியமான வேலைகள முதல்ல முடிச்சிடுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வேலைகளையும் வேகமா முடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்க துணை நல்லுறவே கிடையாது. ஏன்னா, பசங்களால ஏற்படுற மனஸ்தாபங்கள் இந்த 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. புரிதல் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். இது காதலர்களுக்கு பொருந்தும். அதனால தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளும், மன அழுத்தம் ஏற்படலாம். சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. தொணைக்கிட்டயும், காதலிக்கிட்டயும் முடிஞ்ச அளவுக்கு ஓவரா அதிகமா பேசாம, பொறுமையா, பக்குவமா பேசி பழகுறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலயும் வார்த்தைகள் விடும்போது ஜாக்கிரதையா விடுங்க. ஏன்னா, இன்று நீங்க பேசுற வார்த்தைகள் மனச ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் உங்களோட குழப்பமான மனநிலை, பதட்டமான சூழ்நிலைகள். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் கம்மியா தான் இருக்கு. எதையோ நம்பி ஏமாறாதீங்க. வரவேண்டிய பணம்னு சொல்லி யாருக்கும் கமிட்மெண்ட் குடுக்காதீங்க. பணம் சம்பாதிக்கிற முறையும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. வாய்ப்புகள் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆம். சின்னதா பண இழப்பும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால பண நிச்சயத்துல செலவுலயும் சரி, ஆ கவனமா கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். பார்த்துக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கலவை தான். நல்லதும் இருக்கு. கண்டிப்பா சில சவால்களும் சந்திக்கக்கூடிய விதத்தில தான் இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற 5 கிரகங்கள் பாசிட்டிவான விஷயங்களும் குடுக்குது, நெகட்டிவான விஷயங்களும் குடுக்குது. உங்களோட ராசியில பார்த்தீங்கன்னா, ஆ குருவும், சந்திரனும் ஒண்ணா இருக்காங்க. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுவும், 9ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகுவும் இருக்கிறது. 10ஆம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் தடை தாமதங்களை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பசங்களால கொஞ்சம் பெருமை அடைகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஆரோக்கியத்துல ஓரளவுக்கு பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது. சுபகாரிய முயற்சிகள்ல பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்துல கொண்டு போற மாதிரி இருக்கு. நண்பர்கள் மூலியமா உதவி கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். பெரியவங்களோட அறிவுரை கேட்டு வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அடையிற மாதிரி வாசிக்கங்க. வீட்டுக்கு தேவையான ஆடை, ஆபரணம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அத செலவாகாம
விரயமாகாம பார்த்துக்கிறது நல்லது. உங்க மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களோட முடிவெடுக்கிற திறமைய தடுக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மனசு தெளிவா இல்லாதனால, எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் அடுத்த ஒரு சில நாட்கள் கழிச்சு தள்ளி போடுறது நல்லது. உங்கள நீங்களே உற்சாகமா, மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வ உங்களோட செய்த காரியங்கள், செயல்கள்ல ஒரு முறைக்கு பலமுறை சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, கொஞ்சம் பலன் தர விதமா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு நீங்க வேலைகள செய்யும்போது கவனம் தேவை. இல்லன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு வேலையில சிக்கலையோ, தொழில்ல சிக்கலையோ, பிரச்சனையோ ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். லாபம் சம்பாதிக்கலனாலும் பரவால்ல. பிரச்சனை ஆகாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். சில சூழ்நிலைகள வேலையில ப்ரொஃபஷனலா கையாளுங்க. வீண் வாக்குவாதம், விவாதங்கள தவிர்த்துருங்க. மேலதிகாரிகள் கிட்ட அமைதியா போறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளயும் இன்னைக்கு புரிதல் கிடையாது. ஏன்னா, நீங்க சொல்றது ஒண்ணு, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணா இருக்கும். அதனால தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. இத்தகைய சூழ்நிலைகள தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க. அவங்களோட கருத்துக்கு முக்கியத்துவம் குடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சு, நாள சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போறது நல்லது. ஆ முடிஞ்சா அவங்கள வெளியில கூட்டு போங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள வாங்கி குடுங்க. 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலோட நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா, நாள் சந்தோஷமா போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பண ப பண இழப்புக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. ஏன்னா, ஆ கையில கொஞ்சம் பணம் இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பயணத்தின் போது கவனமா இருங்க. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கங்க. ஆ உங்களோட செலவுகள கண்டிப்பா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். இல்லன்னா, தேவையில்லாத சில பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்துல கவனமா இருங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, ஆ தோல் இல்லன்னா கணுக்கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளையும், விரயங்களையும் அள்ளி குடுக்குற மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட எதிர்காலம் குறித்த பய உணர்வு அதிகமா இருக்கு. ஏற்கனவே வீட்ல தேவையில்லாத மன உளைச்சல்கள் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நேத்து ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஆனா மனசுல பயமும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு. ஒருத்தர் இருந்தாலே வச்சு செய்வாரு. 5 பேர் இருக்கும்போது ஜாக்கிரதையா இருங்க. தேவையில்லாத அ விஷயங்கள்லாம் அதிகமா யோசிக்காதீங்க. கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. 9ஆம் இடத்து சனி பகவானும், 12ஆம் இடத்து சந்திரனும், குருவும் குடும்பத்தில சின்ன சின்ன ஒற்றுமை குறைவுகள் ஏற்படும். உற்றார் உறவினர்கள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குறிப்பா சொல்லணும்னா, அப்பாகிட்டயும், பசங்ககிட்டயும் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படாம பார்த்துக்கங்க. ஆ மன நிம்மதி குறையாம பார்த்துக்கிறது நல்லது. எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகள் விலகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அத வச்சு நாள கொண்டு போறது நல்லது. இன்று உங்களுக்கு அதிக அளவுல உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். எதையோ இழந்தது மாதிரி ஒரு குழப்பங்கள் இருக்கு. எல்லா குழப்பத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, நாள புத்திசாலித்தனமாவும், உங்களோட தன்னம்பிக்கையும், உறுதியும் அதிகப்படுத்திட்டு நாள கொண்டு போறது நல்லது. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு அமைதியா போகும். தொழில பொறுத்தளவுக்கு, இன்று உங்களோட வேலைகள்ல கொஞ்சம் கூட வேலை செய்றவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. காரணமே இல்லாம அவங்க உங்க மீது பழி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது உங்களோட வளர்ச்சிய தடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க உங்களுக்கு குடுத்த வேலைய நீங்க கரெக்ட்டா தவறுகள் இல்லாம திட்டமிட்டு பெர்ஃபெக்ட்டா செஞ்சுட்டீங்கன்னா, அந்த எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் அத சமாளிக்கிற தைரியம் உங்ககிட்ட இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள ஆ உங்க 2 பேருக்குள்ள தேவையில்லாத தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அத மாத்திக்கிறது நல்லது. ஏன்னா புரிதல் கம்மியாச்சுன்னா மனஸ்தாபங்கள் அதிகமாகும். பசங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பணத்தால ஏற்படக்கூடிய பற்றாக்குறை, தொணைக்கிட்டயும், காதலன் காதலிக்கிட்டயும் தான் நீங்க காட்டுற மாதிரி இருக்கு. அத குறைச்சிட்டு நாள சுமூகமா கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் அமைதியா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. முடிஞ்சா ஆ இன்னைக்கு ஒதுங்கி இருக்கிறது உங்க 2 பேருக்கும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கும். அதிர்ஷ்டமும் கம்மியா தான் இருக்கு. அதனால உங்களோட செலவுகள முறையா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு செலவுகள ரொம்ப கண்காணிங்க. ஏன்னா, நீங்க இன்னைக்கு செய்ற செலவுகள்ல பாதி விரயமாகுற மாதிரி இருக்கு. ஜாக்கிரதையா பணத்த கையாளுங்க. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்சா கேஷ் அக்கவுண்ட்லயே எல்லா பணத்தையும் டிரான்சாக்ட் பண்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு வெப்பம் அதிகமா இருக்கனால தோல்ல எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கு.
சில அசௌகரிய உணர்வுகள் ஏற்படலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பங்களா இருந்தாலும், நீங்க உங்கள உங்களுக்கு நீங்க தான் ராஜாங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அடிச்சு தூக்கி போட்டு நாள ஜம்முன்னு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எல்லா கிரகங்களோட பார்வை, சாதகமான விஷயங்கள் என்ன ஒண்ணு கேது மட்டும் ராசியில இருக்கிறதுனால, உங்களுக்கு கொஞ்சம் ஆ உருட்டாம்போக்குல சில விஷயங்கள செய்யாதீங்க. அவசரப்படாம சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. உங்களுக்கு ராசியில கேது, 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு, 8ஆம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் பேக் அடிப்பாரு. ஆனா 11ஆம் இடத்து சந்திரனும், குருவும் உங்க நாள் உங்களோட இதா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்திலயும் அமையும். கூட பிறந்தவங்களோட இருந்த பிரச்சனை விலகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்ல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல பலனை தரும். வியாபாரம் சம்பந்தமா வெளியூர் போயிட்டு வந்த பயணங்களால நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வருமானம் ரெட்டிப்பாகும். கடன்கள் குறையும். நீங்க எடுக்கிற எல்லா புதிய முயற்சிகளையும், எல்லா செயல்களிலும் வெற்றி காண்ற விதமா தான் நாள் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜாலியா மகிழ்ச்சியா நாள கொண்டு போங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சாதகமா இருக்கு. நல்ல மனநிலை, சந்தோஷமும், மகிழ்ச்சியும் கூடவே இருக்கு. நல்லது நடக்கும்ன்ற உணர்வு உங்ககிட்ட நல்லாவே இருக்கு. சிறப்பான நாள். பலனுள்ள வகையில பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, அதிகமான பலன்கள் தர்றதுக்கான வாய்ப்பா நாளா தான் இருக்கு. இந்த நாள சுபகாரியத்திலயும் சரி, எதிர்காலத்துக்கு உண்டான முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும் சரி பயன்படுத்திக்கிறது நல்லது. அதிக அளவுல சேமிக்க வாய்ப்பும் இருக்கு. இன்று வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள நல்லா அணுகுமுறை இருக்குது. நல்லதா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுடைய நாள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. கவலையே இல்ல. எந்த ஒரு விஷயத்திலயும் நல்ல ஒரு பலன் தர விதமா நாள் இருக்கு. உங்களுடைய நாள நீங்க வேலையில வளர்ச்சியும் பாராட்டக்கூடியதும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு அ ஊக்கத்தொகை மாதிரி பணமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நேர்மையா நடந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல உறவு இருக்கு. நல்ல ஒரு சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு நாள். எதிர்காலத்த குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். பணத்த பத்தி பேசுறதுக்கும், பணத்த பத்தி முடிவு எடுக்கிறதுக்கும் தொணக்கூட பகிர்ந்துக்கிறது நல்லது. சேமிப்பீங்க. காதலர்கள் உங்களோட எதிர்கால திருமண வாழ்க்கைய பத்தி முடிவெடுக்கிறதுக்கு உகந்ததா தான் இருக்கு. பாதிப்பில்ல. நல்ல ஒரு இனிமையான தருணங்கள ஜாலியா வெளியில போய் 2 பேரும் ஒண்ணா மகிழ்ச்சியா கொண்டாடக்கூடிய நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்று உங்களுக்கு ஊக்கத்தொகை போன்ற வகையில கூடுதல் பணங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட சேமிப்பு உயரக்கூடிய விதத்துல நாள் இருக்கு. நாள் சிறப்பா இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட மனநிலை, உங்களோட ஆரோக்கியத்துல நல்லாவே வச்சிருக்கும். எத பத்தியும் கவலைப்படாம, நாள உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போறது நல்லதா இருக்கும். ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும், உற்சாகமும் தரும். இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசியில இன்னைக்கு உங்களுக்கு சுகவாசியான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு சந்தோஷம், எல்லா விதத்திலயும் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம், நிறைவான பலன்கள், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு இது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான நாளா தான் இருக்கு. ஜாலியா ஆனா செலவு பண்றத பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்துக்குங்க. 7ஆம் இடத்து சனி பகவான், 10ஆம் இடத்து சந்திரனும், குருவும் புதிய வேலைவாய்ப்புகள் நிறையவே இருக்கு. 12ஆம் இடத்து கேது சுகவாசியா, சௌகரியமா இன்னைக்கு நாள உங்களுக்கு ராஜா மாதிரி சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும், நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்கு. எல்லா விஷயத்தையும் முழு ஈடுபாடோட செஞ்சு முடிப்பீங்க. உறவினர்கள் உங்களோட முயற்சிகளுக்கு உறுதுணையா இருப்பாங்க. தொழில் வளர்ச்சிக்காக நீங்க எதிர்பார்த்த கடன்கள் கிடைக்கிறதுக்கும், பேங்க் லோன் அந்த மாதிரி அப்ரூவல் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பெண்கள் பார்த்தீங்கன்னா, வீட்ல பணி சுமை குறைஞ்சு சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் நல்லாவே இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. மனசுல சந்தோஷத்தையும், உங்ககிட்ட தைரியமும், உறுதியும் நல்லாவே இருக்கு. இது உங்களோட வளர்ச்சிக்கு நல்லாவே உதவியா இருக்கும். உங்களோட இலக்குகள ஈஸியா அடைவீங்க. ஆனா கொஞ்சம் கவனமா செய்யுங்க. புத்திசாலித்தனமா இன்னைக்கு நாள கொண்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு வளர்ச்சியும், உற்சாகமும், மகிழ்ச்சியும் காணக்கூடிய விதத்துல தான் நாள் இருக்கு. இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு வேலையில அ எதிர்பாராத ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகைகள் கிடைக்கும். உங்களோட கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கு. சந்தோஷமா, மகிழ்ச்சியா நாள கொண்டு போவீங்க. உங்க 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதல் நல்லா இருக்கிறதுனால, 2 பேருக்குள்ளேயும் பல விஷயங்கள பேசி தீர்க்கிறதுக்கும், முடிவெடுக்கிறதுக்கும் நாள்ல நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பானதாகவும், வளர்ச்சிக்குரியதாகவும் இருக்கு.
குறிப்பாக சொல்லணும்னா இன்று உங்களுக்கு வர பணமும் சரி, உங்களுக்கு உங்களோட வளர்ச்சியும், உங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியும் துணைக்கிட்ட நல்ல ஒரு பலனுள்ள வகையில சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் காட்டுறது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு இனிமையான தருணங்கள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வேலையில இன்னைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம செய்ற வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து உங்களோட அப்ரைசலுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் டைமா தான் இருக்கு. ஜாலியா உங்களோட வேலைகள மகிழ்ச்சியா செய்வீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுகள் இருக்கு, செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு. பணம் அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்குன்னு சொல்லலாம். பண விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கும், நாள சிறப்பா பயன்படுத்திக்கிறதுக்கும் நல்லதா இருக்கு. எந்த பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஆரோக்கியம், உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி, தைரியம் எல்லாமே ஆரோக்கியத்த நல்லா வச்சிருக்கும். கன்னி ராசிய பொறுத்தளவுக்கு எல்லா விதத்திலயும் சிறப்பான நாளா தான் இருக்கு. நன்றி. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு போக போக பலர பார்த்து சொல்லிக்கலாம். ஏன்னா, இந்த நாள்ல சில பதட்டங்களும், குழப்பங்களும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. காரணம் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு இருக்கும்போது தேவையில்லாத வருத்தங்களையும், குழப்பங்களையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். 6ஆம் இடத்து சனி பகவான் கொஞ்சம் தைரியத்தையும், உறுதியும் கலக்கிற மாதிரி இருப்பாரு. அது 9ஆம் இடத்து குருவும், சந்திரனும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும், சில தேவையில்லாத மன வருத்தங்கள், பசங்களால பிரச்சனைகள், ஆ பெற்றோரோட பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 11ஆம் இடத்து கேது கொஞ்சம் பண விஷயத்துல தடை வாங்குற மாதிரி இருக்கும். ஆ இன்று குடும்பத்துல தேவையில்லாத வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உறவினர்கள் கூட இருந்த தேவையில்லாத மாறுபட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பயணங்களோ, இல்ல வேலை விஷயமா பயணங்கள் அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, பிரச்சனைகள தவிர்க்கிற மாதிரி இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க, ஆன்மீகம், தெய்வீக காரியங்கள்ல ஈடுபடுறது நல்லது. குறிப்பா கோயிலுக்கு போயிட்டு, குரு பகவானுக்கு ஒரு விளக்கு போட்டு வர்றது, இது உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஆ இன்று உங்களோட பொறுமைய சோதிக்கிற மாதிரி சில நாளா இருக்கு. நாள எந்த ஒரு விஷயமா, சூழ்நிலையா இருந்தாலும் சகஜமா எடுத்துட்டு போங்க. நாள அமைதியா, பக்குவமா கையாண்டீங்கன்னா, பிரச்சனைகள் பெருசா இருக்காது. தேவையில்லாத வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள்லாம் தவிர்த்துருங்க. பிரச்சனையே இல்லாம சுமூகமா நாள கொண்டு போறதுக்கு, உங்களுக்கு தனிமை பெஸ்ட்டா இருக்கும். உங்களோட நாள பொறுத்தளவுக்கு தொழில்ல வேலை இருக்குமா தான் இருக்கு. உங்ககிட்ட நெறைய எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனாலும் உங்களால அத முழுசா செஞ்சு முடிக்க முடியாது. நீங்க சில கட்டுப்பாடுகள் வச்சிருக்கீங்க. உங்களால சில விஷயங்கள செஞ்சு முடிக்க முடியாது. ஆ உங்களோட லட்சியங்களையும், உங்களோட எதிர்பார்ப்புகளையும் நீங்க உங்களோட வேலைகள சிறப்பா செய்யணும்னா புத்திசாலித்தனம் தேவை. திட்டமிட்ட செயல்பாடு அவசியம் தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று அன்பு சரியா கிடையாது. புரிதல் ரொம்பவே கம்மியா இருக்கு. 2 பேருக்குள்ளயும் நேர்மையா இல்ல. சில விஷயங்கள மறைச்சு பேசுறதுக்கு பதிலா, ஓப்பனா பேசுறது நல்லது. சரியா துணைய புரிஞ்சுக்கிட்டு, நாள அமைதியா கொண்டு போறது, பரஸ்பர புரிதலோட நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. உட்கார்ந்து பேசி பிரச்சனைகள தீர்வுங்க. குழந்தைகளோட பிரச்சனைகள நீங்க 2 பேரும் சண்டை போடாம, வாக்குவாதம் பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா, குடும்பத்துல இருக்கிற செலவுகள கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம். அத சமாளிக்கிறதுக்கு முடியாம தவிக்கிற மாதிரி இருக்கும். கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பண இழப்பு இல்ல. இருந்தாலும் பணத்த செலவு பண்ணிட்டு, விரயம் பண்ணிட்டு கஷ்டப்படாதீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை, அதாவது அலர்ஜி மாதிரி கண்கள்ல எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும். தேவைப்பட்டா மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு நாள சொல்ல வேண்டாம். காலையிலருந்து ரொம்பவே ஜாக்கிரதையா ஒரு சில விஷயங்கள பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்பவே நிதானம் தேவை. கமிட்மெண்ட் குடுக்காதீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி பெருசா இருக்கு. பதட்டங்களும், குழப்பங்களும் சில விஷயங்கள்ல சூழ்நிலைகள சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உங்கள நீங்களே மனச தெளிவாவும், அமைதியாவும் வச்சுட்டு நாள கொண்டு போறது நல்லது. 4ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு இருக்கிறது. 5ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல குருவும், சந்திரனும், ப 10ஆம் இடத்துல கேதுவும் நாள எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்குமோ, அந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஏன்னா, தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கு. குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது. அமைதியா இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதானம் தேவை.
சுப காரியங்கள், முக்கிய முடிவுகள் அந்த மாரி விஷயங்கள இன்று தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நாள் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். உங்ககிட்ட பதட்டம் அதிகமா இருக்கு. பிரார்த்தனை செய்றது, மனச அமைதியா வச்சுட்டு நாள கொண்டு போறது எல்லா விதத்திலயும் சிறந்ததா இருக்கும். உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு சில சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கு. சில எதிர்பார்த்த விஷயங்கள்ல தாமதங்கள் இருக்கு. வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் பரவால்ல. சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. எல்லார்கிட்டயும் அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. பொறுமையா இருந்தீங்கன்னா, நாள் உங்களுக்கு அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில அதிகமான வேலை இருக்கு. நேரம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே பதட்டத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வேலைய நேரத்தில முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களால உங்க வேலைகள சரியா செய்ய முடியாது. முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே பிளான் பண்ணி திட்டமிட்டு உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா நல்லது. தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள இன்று தேவையில்லாத சண்டைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கருத்து வேறுபாடுகள் ஏற்படாம தடுக்க அவங்கள அனுசரிச்சு போங்க. அவங்க சொல்ற வார்த்தைகளுக்கும், கருத்துக்களுக்கும் மதிப்பு குடுங்க. அவங்க கிட்ட அமைதியா நடந்துக்குங்க. உங்க மனசுல இருக்கிற பதட்டம், பாதுகாப்பு இல்லாத உணர்வு, பயத்த எல்லாத்தையுமே தொணக்கிட்ட கோவமாவும், எரிச்சலாவும் காட்டி நாள ஸ்பாயில் ஆக்காம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்சா அமைதியா இருங்க. இல்ல ஒதுங்கி இருங்க. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி நாள டென்ஷன் ஆக்காம இருக்கிறது நல்லது. நிதானமும், பொறுமையும் தொணக்கிட்ட இன்னைக்கு அவசியம் தேவை. இது காதலர்களுக்கும் பொருந்தும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு அதிகம் பணம் சம்பாதிக்கிற எண்ணம் இருக்கு. ஆனா, அது அவ்வளோ ஈஸியா நடக்காது. முடிஞ்ச அளவுக்கு கையில பணம் வந்தாலும் தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பணத்த பராமரிக்க முடியாது. செலவுகள கண்காணிங்க, கட்டுப்படுத்துங்க. அமைதியா பணத்த ஜாக்கிரதையா கையாள்றது நல்லது. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமா முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடற்பயிற்சி செய்றது, ஓய்வு எடுக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ராசியா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு முழிக்கும்போதே சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் ஏற்படுத்துற விதத்துல தான் நாள் அமையும். உங்ககிட்ட நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் இன்னைக்கு இருக்கு. உங்ககிட்ட தைரியமும், உறுதியும் இருக்கிறதுனால நாள உங்களால சிறப்பா கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்ககிட்ட நல்ல சுறுசுறுப்பு இருக்கிற மாதிரி ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு இருக்காங்க. 4ஆம் இடத்து சனி கொஞ்சம் பேக் அடிச்சாலும் 7ஆம் இடத்து சந்திரனும், குருவும் அள்ளிக் குடுக்குற நாளா தான் இருக்கு. 9ஆம் இடத்து கேது கொஞ்சம் முடக்கிற மாதிரி இருந்தாலும், உங்ககிட்ட இருக்கிற தைரியம், தன்னம்பிக்கை, உறுதி எல்லாமே நல்லாவே இருக்கு. நீங்க செய்ற செயல்கள்ல நல்ல ஒரு மனமகிழ்ச்சியோட ஈடுபடுறீங்க. பெற்றோரோட அன்பும், ஆதரவும் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் வழியில நல்ல ஒரு அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். உடல் பாதிப்புகள் குறையும். பசங்க விரும்பியபடி நீங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்ற மாதிரி இருக்கும். அது குடும்பத்துக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இன்று உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பு இருக்கிறதுனால, உங்களோட செயல்கள் எல்லாமே வேகமா, விவேகமா செய்வீங்க. கஷ்டமான செயல்களையும், வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட இலக்குகள், நீண்ட நாள் விருப்பங்கள ஆ அடைஞ்சு இன்று நாள் முழுக்க மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருக்கீங்க. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம். மனசுக்கு நிறைவான நாள். சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் குறைவில்லாத நாளா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சுமூகமா இருக்கும். கூட வேலை செய்றவங்க, மேலதிகாரிகளோட ஆதரவு இருக்கு. அதனால உங்களோட வேலைகள சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. உங்க பணியில சாதிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில வளர்ச்சியும், முன்னேற்றமும் உங்ககிட்ட இருக்கு. நாள ஜாலியா கொண்டு போவீங்க. ஒவ்வொரு வேலையும் மகிழ்ச்சியா உணர்ந்து செய்றனால, புதிய யுக்திகள கையாள்றனால, நல்ல ஒரு வளர்ச்சியும், எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றமும் இன்று உங்களுக்கு உதவியா இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட பக்குவமும், புரிதலும் நல்லாவே இருக்கும். அதனால தொணக்கூட நல்லுறவு இருக்கிற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கீங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சிறப்பான நாளா இருக்கனால எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. உங்களுடைய நாள் உங்களுக்கானதா தான் இருக்கும். 2 பேரும் ஒண்ணா வெளியில போவீங்க. மகிழ்ச்சியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. குடும்பத்தோடையும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மனசுக்கு நிறைவான நாளா இருக்கும். திருப்திகள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. நாள காதலர்கள் ஒண்ணா வெளியில போறதுக்கும், உங்களோட எதிர்காலம் குறித்து, திருமண வாழ்க்கை குறித்து முடிவெடுக்கிறதுக்கும், பேசுறதுக்கும் நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, உங்களோட இவ்வளோ நாள் நீங்க கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பணம் வரவு, அது எல்லாமே அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பணமும் அதிகமா சம்பாதிக்கிறதுக்கும், கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்ககிட்ட பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு திடமான மனநிலை, சேமிப்பும் ஏறக்கூடிய விதத்துல இருக்கு.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மகிழ்ச்சியா இருக்கிறதுனால ஆரோக்கியமும் சிறப்பா தான் இருக்கும். கவலை இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, தரப்பு அப்படின்னு சொல்றத விட, நீண்ட நாளா எதிர்பார்த்த ஒரு நாளா இருக்கும். எதிர்பாராத தனவரவு இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும், குடும்பத்தில மகிழ்ச்சி இருக்கு. நீங்க உங்களோட பேச்சுல இன்னைக்கு உங்களோட திறமைய வெளிக்காட்டுறீங்க. எல்லாரையும் பேச்சால கவரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 3ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல சந்திரனும், குருவும், ஆ 8ஆம் இடத்துல கேதுவும் உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு கண்ண மூடிக்கிட்டு எங்க விட்டாலும் அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற விதமா தான் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. உறவினர்கள் வழியா அந்த சுப செய்திகள் வந்து சேரும். கூட பிறந்தவங்களோட இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பெண்கள் கொஞ்சம் சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி சந்தோஷமா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இன்று எந்த செயல செஞ்சாலும் அத பொறுப்போட செய்வீங்க. நல்ல ஒரு வளர்ச்சியும் வெற்றியும் ஈஸியா பெறக்கூடிய விதத்துல நாள் இருக்கு. தெளிவான சிந்தனைகள், முக்கியமான முடிவுகளை இந்த நாள்ல எடுக்க உதவியா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள், பேச்சுக்கள் கைகூடும். ஆ கூடிய விரைவில அடுத்த தர காலங்கள்ல ஆ திருமணங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. காதலர்களும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நாள் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்க வேலைகள சாமர்த்தியா செய்வீங்க. உங்களோட கிட்ட இருக்கிற தொழில் சார்ந்த அணுகுமுறை பார்த்தீங்கன்னா, ஈஸியா வேலைகள முடிக்கிறதுக்கும், சந்தோஷமா மனசுக்கு நிறைவாவும் உங்களோட வேலைகள புதிய யுக்திகள கையாள்றதும், நல்ல ஒரு அ அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இன்றைய நாள் உங்களுக்கு அப்ரைசல் நடந்து, அதுல நல்ல ஒரு அ அ ஹையான ரேட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாள சிறப்பா பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன், மனைவி காதலர்களுக்குள்ள கூட சகஜமா இருப்பீங்க. எல்லாத்தையும் ஓப்பனா பேசுவீங்க. மனசு விட்டு சில விஷயங்கள பேசுவீங்க. புரிதல் அதிகமாகும். நல்லுறவு அதிகமாகும். இதனால இருந்த பிரச்சனைகள் மறையும். 2 பேருக்குள்ளேயும் இனம் புரியாத சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும். பரஸ்பரமா மகிழ்ச்சியும், உணர்ச்சிகளையும், உணர்வுகளையும் பகிர்ந்துக்கிறதுக்கும், நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் அதிகமாகறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. ஜாலியா கொண்டாடுவீங்க. மகிழ்ச்சியா வெளிய போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தோடையும் சரி, ஏன்னா பணவரவும் நல்லா இருக்கு. அதனால மகிழ்ச்சியா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாள சிறப்பானதாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாழ்த்துக்கள். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்றைய நாள அதிகமா முயற்சி எடுக்காமலே பணம் அதிகமா வரா மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பலன் தர விதமா தான் நாள் இருக்கு. ஊக்கத்தொகை வரலாம். நல்ல ஒரு அ அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. எதிர்பாராத தனவரவு இருக்கு. அது நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்ப அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அதிக ஆற்றல், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்கு. ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்ல. சிறப்பான ஆரோக்கியம் நாள் முழுக்க இருக்கு. நாள ஜாலியா மகிழ்ச்சியா கொண்டாடலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்ப ராசி. இன்று உங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஏகப்பட்ட விஷயங்கள போட்டு மனசுல குழப்புற மாதிரி இருக்கும். பொறுப்புகள் காரணமா நெறைய காரியங்கள செய்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நீங்க இன்று ஒரு ஆளு, ஆனா உங்கள சுத்தி பல பேர் நிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரையும் சமாளிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்க ராசியில சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும், 5ஆம் இடத்துல குருவும், சந்திரனும் இருக்கிறது. உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது. அஸ்திரங்கள் பல பக்கத்துல இருந்து வந்தாலும், அதை எல்லாமே தடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. பதட்டம் அதிகமாகும். அதனால பொறுமை ரொம்பவே அவசியம். குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை நேரமும், உறவினர்கள் கூட, கூட பிறந்தவங்க கூட மனக்கசப்பு ஏற்படலாம். உடல்ல கொஞ்சம் வலிகள் வந்து நீங்கிற மாதிரி இருக்கு. இருக்கிற சேமிப்பு குறையாம பார்த்துக்க வேண்டிய ஒரு நாள். மதிநுட்பத்துடன், அதாவது புத்திசாலித்தனமா செயல்பட்டீங்கன்னா, வியாபாரத்துல லாபம் கிடைக்கும். இல்லன்னா நஷ்டமாகாம பார்த்துக்கலாம். நண்பர்கள் உங்களோட தேவையை அறிஞ்சு உதவி செய்வாங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படும். சுப காரியங்கள் பார்த்தீங்கன்னா, தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் பெறா மாதிரி இருக்கு. இன்று சில பிரச்சனைகள், எதிர்பாராத பிரச்சனைகள சந்திக்க நேரும். அதனால பொறுமையா மனச அமைதியாவும், உறுதியாவும் வச்சுட்டு நல்லது. சிக்கலான சூழ்நிலையை சமாளிக்க கிட்ட நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கணும். ஆட்டிட்யூட் இருக்கணும். நெகட்டிவா யோசிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் குழப்பிக்காம, ஜாலியா மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்க, மேலதிகாரிகள் கிட்ட ந நல்ல உறவு கிடையாது. ஏன் நீங்க ஒண்ணு செய்ய, அவங்க ஒண்ணு பேச மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால வேலையில சின்ன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்க மனசுல இருக்கிற பதட்டம், குழப்பத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, உங்களோட வேலையில
நீங்க கவனமாவும், தவறுகள் இல்லாம திட்டமிட்டு செஞ்சுட்டு நாள கொண்டு போறது நல்லது. பிரச்சனை இல்லாம பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கிட்ட நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள சுத்தி இன்னைக்கு நாள் சரியில்லைன்னு உங்களோட கோபத்தையும் எரிச்சலையும் தொணத்திட்ட மட்டும்தான் காட்ட முடியும். இது காதலர்களுக்கும் பொருந்தும். அதனால மனசுல புரிதல் குறையறதுக்கும், தேவையில்லாத வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பிரச்சனைகள ஒதுக்கி வச்சுட்டு தொணக்கிட்ட ஓப்பனா இதுதான் என்னோட நாள், இப்படித்தான் போச்சு, இது ரொம்ப மன வருத்தமா இருக்குன்னு வெளிப்படையா இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆறுதலாவும், ஆதரவாவும் இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமா இல்ல. குடும்பத்தில அதிகமா செலவுகள் அதிகமா இருக்கு. கடன் வாங்குற வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா, நீங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேமிச்ச பணம் கரையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்தில ரொம்பவே ஜாக்கிரதை. செலவுகள கண்காணிங்க. தேவையில்லாத செலவுகள பண்ணாதீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மனக்குழப்பம் அதிகமா இருக்கு. ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படும். கால் வலி, கணுக்கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா இருப்பது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசினா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமா இல்ல. ஏதோ ஒரு விஷயம் காலையில இருந்தே உங்க மனச உறுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உங்ககிட்ட ஒரு மந்தமும், சோம்பலும் இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் ஈடுபட மனசுக்கு வாய்ப்புகள் இல்லாத ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கு. உங்களோட ராசியில சனி பகவான் இருக்காரு. உங்களுக்கு ராசியில 4ஆம் இடத்துல சந்திரனும், குருவும், 6ஆம் இடத்துல கேது ஆரோக்கியத்த கெடுக்கலாம். 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற 5 பேர் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாளா இருக்கு. வியாபாரத்துல கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. அவங்க மூலியமா தான் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தவங்க கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் சுறுசுறுப்பா செய்ங்க. எந்த ஒரு உங்ககிட்ட இருக்கிற மந்த நிலை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வைக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆ எந்த ஒரு புதிய விஷயங்கள், அதாவது புதிய தொழில் தொடங்குறதோ, புதிய திட்டங்கள் தீட்டுறதோ, எதுவும் இன்னைக்கு செய்யாம இருக்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று கொஞ்சம் சிக்கல்கள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கும். வளர்ச்சியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நாள்ல ஏமாற்றங்கள் ஏற்படாம, அமைதியா, பொறுமையா நாள கொண்டு போறது நல்லது. எல்லா விஷயத்திலயும் சிந்திச்சு செயல்படுங்க. பண விஷயத்துல ஜாக்கிரதை. வார்த்தைகள்ல நிதானம் தேவை. அனுசரித்து போறதும், விட்டு குடுத்து போறதும் இன்றைய நாள்ல உங்களுக்கு நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்க கிட்ட தேவையில்லாத ஈகோ இருக்கலாம். அது உங்களோட வளர்ச்சி குறித்து அவர்கள் சின்னதா பொறாமைப்படுற மாதிரி இருக்கும். இது அவங்க உங்க மேல பழி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் வார்த்தைகள விடாதீங்க. நிதானத்தையும் பொறுமையை கடைப்பிடித்தீங்கன்னா, நாள் உங்களுக்கு அமைதியா போகும். பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாம உங்களோட வேலைகள்ல கவனமாவும், திட்டமிட்டும் செய்வது ரொம்பவே அவசியமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சுமூகமான உறவு இல்ல. நல்லுறவ பராமரிக்க கொஞ்சம் சகஜமா இருக்க வேண்டியது அவசியம். அவங்க சொல்ற விஷயத்துக்கும், கருத்துக்கும் மதிப்பு குடுங்க. அவங்க பேசுற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் குடுங்க. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தீங்கன்னா, நாள் கொஞ்சம் அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படாம பார்த்துக்கங்க. வீண் வார்த்தைகள் விடாதீங்க. ஏன்னா, உங்க உங்ககிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வும், பணப்பற்றாக்குறையும் துணைக்கிட்ட தான் நீங்க வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. அது 2 பேருக்குள்ளயும் பிளவுகளையும், பிரச்சனைகளையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். சேமிப்பு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பணம் சம்பந்தமா எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்காதீங்க. பணத்த கையில அதிகமா வச்சுக்கிட்டு வெளியில போகாதீங்க. பண இழப்பு, பணம் தொலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பணம் விஷயத்துல கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பதட்டம் காரணமா தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. நேரத்துக்கு தூங்குங்க. அதிகமான நீர பருகி நல்லாவே நாள கொண்டு போங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை இதுவரைக்கும் பார்த்தவங்க, வீடியோவை பார்க்குறவங்க, உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். இனிமேல் ராசி பலன் நெகட்டிவாக இல்லாமல் எப்படி நாளை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கான வகையில் இருக்கும். வர காலங்களில் லைவ்கள் மார்ச் 1ஆம் தேதிக்கு மேலே நிறையவே இருக்குது. தினமும் கூட இருக்கலாம். அதனால் உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் சுயஜாதகம், சுய கட்டம் பார்த்து உங்களோட காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த எங்களால் முடித்த உதவிகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். வாழ்க்கையில் மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். உங்களோட ஆதரவுக்கும் உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. இந்த வீடியோ பார்க்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. நன்றி, வணக்கம்.